புதியதொரு மீண்டும் மூடி மறைப்பதை தடுக்கும். ஒன்றாவோம் 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 ஒன்றாவோம். எங்கள் நீதி எங்கள் நீதி போராடுவோம் போராடுவோம். சம உரிமை இயக்கத்தில் இருந்து இன்று சம உரிமை இயக்கம் யாழ் நகரிலே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இந்த போராட்டத்தினுடைய முக்கிய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய செம்மணி புதைகுழியை மீண்டும் புதைக்காதே அல்லது மறைக்காதே, எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கைகளை முதன்மையாக முன்வைப்பதோடு பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதுடன் புதிய அரசியல் அமைப்பினூடாக ஒற்றையாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைவருக்குமான சம உரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு புதிய அரசியல் யாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் இங்கு முன்வைத்திருக்கின்றோம். பிரதானமான முக்கியமான விடயமாக செம்மணி புதைகுழி தொடர்பாக நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், இன்று 200க்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் அங்கு கண்டெடுக்கப்பட்டு விட்டன. இதற்கு பின்னும் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இது அமைதியாக செல்வது அவ்வளவு நல்லதல்ல. ஏனென்றால் ஏற்கனவே இப்படியான புதைகுழிகள் தோண்டப்பட்டு பின்னர் அதற்கான எந்தவித நீதி விசாரணையும் இடம்பெறாமல் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கமும் எந்த ஒரு முயற்சியையும் செய்யாத ஒரு நிலையை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் செம்மணி தொடர்பாக ஏற்கனவே சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்த அத்தனை சாட்சியங்களும் இன்று உண்மையாகி இருக்கின்றது. எண்புக்கூடுகள் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்று சோமரத்ன ராஜபக்ச 2 கடிதங்களினூடாக தான் மேலும் சாட்சி வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், செம்மணி புதைகுழியிலே புதைக்கப்பட்டவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள், யாரால் கொல்லப்பட்டார்கள், அவர்களை கொலை செய்தவர்கள் இன்றும் ஆட்சியிலே இருக்கக்கூடிய ராணுவ கட்டமைப்பில் பதவிகளை வகித்துக் கொண்டிருப்பதாக அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இது வழமை போல் தமிழ் மக்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு அல்ல. சிங்கள ராணுவத்தினர் சேர்ந்த ஒருவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு முதன்மையான நடவடிக்கையும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. பூர்வாங்க விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே இதனை மறைப்பதற்கான அத்தனை சதிகளும் பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் நன்கு அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு நீதி வேண்டும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிய வேண்டும், அவர்களை அப்படி செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக தாய்மார் போராடி வருகின்றார்கள். ஆனால் இந்த போராட்டத்துக்கு என்ன பதில் கிடைத்திருக்கின்றது இன்று நீங்கள் அவதானித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். தென்னிலங்கையிலே கடற்படையைச் சேர்ந்த ஒருவர், ஒரு முதன்மையானவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு சிங்களவரின் கடத்தல் தொடர்பாக, தமிழ் மக்களின் கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒருவர் பிள்ளையான் மாத்திரமே. எனவே சிங்கள பேரினவாதத்திற்கு பயந்து, சிங்கள இனவாதத்திற்கு பயந்து அவர்களை கைது செய்யாமல், அல்லது இந்த ராணுவ வெற்றி என்பதற்கு பயந்து அதன் பின்னால் மறைந்துதான் இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் தெளிவாக உணர முடிகின்றது. எனவே சிங்கள பேரினவாதத்தை கௌரவப்படுத்துவதற்கு அல்லது அவர்களை சமாளிப்பதற்கான முயற்சியை இந்த அரசு செய்யக்கூடாது. ஏனென்றால் நீதி அனைவருக்கும் சமமானது என்பதை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று தங்களது கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிட்ட அரசாங்கம் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றது. இங்கிருக்கின்ற ஊடகவியலாளரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் பல முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல தமிழ் இளைஞர்கள் அச்சுறுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக 9 மாதம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சோலையில் குற்றமற்றவர் என இந்த அரசின் கீழ் விடுதலை செய்யப்படுகின்றார். மீண்டும் அதே பழைய யுகத்திலே பயங்கரவாத தடை சட்டம் அத்துமீறுகின்றது, அவர்களது மக்களது உரிமையை விழுங்குகின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் அமைப்பிலே பாரிய மாற்றங்களை கொண்டுவருவதாக சொன்ன அரசு இன்னும் அதே பழைய அரசியல் அமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒற்றை ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி செய்து ஒவ்வொருவருக்கும் உரிமையை, அவர்களது வாழ்வுரிமையை, அவர்களது சம உரிமையை உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசியல் யாப்பை இவர்கள் முன்வைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த போராட்டத்தினூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக மக்கள் வீதிக்கு வந்து கேட்கக்கூடிய நிலையில் தான் இந்த அரசாங்கத்தினுடைய கடந்த 1 வருட கால செயற்பாடுகள் உரிமை தொடர்பாகவும் ஏனைய தேசிய இனங்களினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக அமைந்திருக்கின்றது என்பது மிகவும் வெட்கக்கேடான ஒரு விடயம். குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம், நீதி கேட்கின்ற பொறிமுறையிலே அரசாங்கம் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையாத சூழ்நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு பொழுதும் நாங்கள் இதனை பார்த்து மௌனமாக கடந்து விட மாட்டோம். நீங்கள் புதைத்தவர்கள் அப்படியே புதையுண்டு இறந்து விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். நீதி கேட்பதற்கு
அந்த புதைத்ததிலிருந்து விதையாக விருட்சமாக எழுந்து வருவார்கள் என்பதற்கு நாங்கள் உதாரணமாக இருக்கின்றோம். எனவே போராட்டங்கள் தொடரும், மக்கள் நீதி கேட்பார்கள். இன்று இங்கு எங்களுடைய பல சிங்கள சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்கள் என்ற சிங்கள சகோதரர்கள் வந்து செம்மணிக்காக நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது அனைவருக்குமான ஒரு போராட்டம். இந்த நீதி என்பது அனைவருக்குமானது. இது கிடைத்தே ஆக வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து எங்களது போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த போராட்டத்தினுடைய கோஷமாக இருப்பது செம்மணிக்கு நீதி வேண்டும் என்பது. செம்மணி என்பது நாட்டுடைய இனவாத யுத்தத்தினுடைய ஒரு அடையாளம். நாட்டுடைய பேரினவாதம், நாட்டுடைய சாதாரண தேசிய இனங்களை கொண்டு குவித்தவுடைய ஒரு அடையாளமாகத்தான் செம்மணி இருக்கிறது. நாங்கள் செம்மணிக்கு நீதி கேட்பது ஒன்று, அங்கே கொண்டு குவிக்கப்பட்ட மக்களுடைய உறவினர்களுக்கு அதற்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது, அவ்வாறான செம்மணி போன்ற சம்பவங்கள் இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருக்க வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு தெரியும், ஒரு 26 வருடங்களாக இந்த நாட்டை ஒரு ஆளும் பெருக்கம் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்திருக்க சூழலில் அதற்கு மாற்றீடாக, அவருடைய பொருளாதார கொள்கைக்கு மாற்றீடாக, அவருடைய அரசியல் கொள்கைக்கு மாற்றீடாக அவர்கள் செய்து வந்த எல்லா நடவடிக்கைக்கும் மாற்றியை தருவோம். மக்கள் சார்பான ஆட்சியை தருவோம். மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம். சம உரிமையை சமூக நீதியை நிலையாட்டுவோம் என்ற பெயரிலே நாட்டிலே ஒரு ஆட்சி அதிகாரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், கடந்த வரலாறு காலம் முழுவதிலும் தமிழ் மக்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு வாழ்ந்த மக்கள் தங்களுடைய இனம் சார்ந்த, இன அரசியல் சார்ந்த, நான் மகேந்திரன் மக்கள் போராட்ட முன்னணி சார்பாக இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், இந்த போராட்டத்துடைய பிரதான கோஷமாக செம்மணிக்கு நீதி வேண்டும் என்ற கோஷம் இங்கே முன்வைக்கப்படுகிறது. செம்மணி என்பது நாட்டுடைய இனவாதத்தினுடைய ஒரு அடையாளம். பேரினவாதம் முன்னெடுத்த ஒரு 30 வருட கால பேரினவாத யுத்தத்தினுடைய அடையாளமாக தான் இன்றும் செம்மணி இருந்து வருகிறது. ஆனால் அந்த செம்மணி புதைக்குழி காலம் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, தங்களுடைய அரசியல் நலனுக்காக ஆட்சியாளர்கள் கையில் எடுத்து மீண்டும் கைவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போலதான் மாற்றம் தருவோம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக 76 வருடங்களாக நாட்டை மாறி மாறி ஒரு ஆளும் பெருக்கம் மாறி மாறி இடத்தை மாறியும் தலைகளை மாறியும் நாற்காலியை மாற்றி ஆட்சி செய்து வந்தது. அந்த ஆட்சி அதிகாரம் நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்தது, பொருளாதாரத்தை குளிதோண்டி புதைத்தது. மறுபுறத்திலே தங்களுடைய ஏகாதிபத்திய சிறந்த பொருளாதார நடைமுறையை முன்னெடுப்பதற்காக இனவாதத்தை தூண்டி நாட்டில் வாழக்கூடிய தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலையாள மக்களிடையே தொடர்ச்சியாக இனவாதத்தை வைத்துக் கொண்டு அந்த இனவாத முகாமுக்குள்ளே, அந்த இனவாத முகாமுடிக்குள்ளே தன்னுடைய ஆளுமர்க்க நலனையும் தன்னுடைய பொருளாதார நலத்தையும் முன்னெடுத்து வந்தது. ஆனால் கடந்த வருடம் அந்த முழு கொள்கைக்கு மாற்றீடாக மக்கள் ஆட்சியை தருவோம், மக்களுக்கான சமூக நீதியை பெற்றுத் தருவோம், மக்களுக்கான நீதியை, பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை, பொருளாதார நீதியை பெற்றுத் தருவோம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய ஆட்சி ஒரு வருடத்தை கடந்திருக்கின்ற அந்த 76 வருட கால ஆட்சி அதிகாரத்தின் பாதையிலிருந்து, அந்த பயண பாதையிலிருந்து ஒரு அங்குலமேனும் அசையாத, ஒரு அங்குலமேனும் மாற்றி வைக்காத ஒரு பயணத்தை தான் அனுரகுமார திசாநாயக்கவும் அவருடைய தேசிய மக்கள் சக்தியும் முன்னெடுத்து செல்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே பேசியது போல நாட்டினுடைய இனவாதத்துக்கு பாதுகாப்பு அளித்து, இனவாதத்தை கட்டி அதன் ஊடாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செல்வதற்கு துணை நின்றது நாட்டுடைய அரசியல் அமைப்பு. அந்த அரசியல் அமைப்பு தான் நாட்டுடைய தேசிய இனங்களை கூறு போட்டு பிடித்து அவர்களை பொருளாதார ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, சமூக ரீதியாகவோ முன்னேறுவதற்கு தடையாக இருந்து வந்தது. எனவே இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு மக்கள் சார்பான அரசியல் அமைப்பை கொண்டாடுவோம் என்று. ஆனால் அதற்கான எந்த முன்மொழிவும், எந்த முயற்சியும் இதுவரை செய்யப்படவில்லை. மாறாக அந்த அரசியல் அமைப்பு தந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம், இவர்களுடைய கட்சி 70களிலே போராடிய போது பலரை காவு கொண்ட அந்த சட்டம், இவர்கள் பல தடவை போராடிய அந்த சட்டத்தை இன்று தங்களுக்கு துணையாக அழைத்துக் கொண்டு, பயங்கரவாத சட்டத்தை துணையாக அழைத்துக் கொண்டு தமிழர்கள் மாத்திரமல்ல சிங்கள போராட்டக்காரர்களையும், சிங்கள சகோதர போராட்டக்காரர்களையும் அடக்குவதற்கு எந்தவித வெட்கமுமே இல்லாமல் இந்த அரசு அதை பயன்படுத்தி வருகிறது. எனவேதான் நாங்கள் இங்கே வலியுறுத்துவது என்னவென்றால், ஒன்று, இதுவரை நாட்டில் இருந்த இனவாதத்தின் பெயரிலே, பேரினவாதத்தின் பெயரில் இருந்த எல்லா அநீதிகளுக்கும், அது செம்மணி உட்பட எல்லா அநீதிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே இந்த நாட்டிலே இன்னொரு இனவாத யுத்தம் இடம்பெறாமல் இருக்க, இன்னொரு இன முரண்பாடு இடம்பெறாமல் இருக்க, நாட்டில் வாழக்கூடிய தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலையக தேசிய இனங்கள் சுயமாக வாழக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த அரசியல் அமைப்பு மக்களுக்குரியதாக, நாட்டுடைய இளமையை பாதுகாக்கக்கூடியதாக, அமெரிக்காவுக்கோ, இந்தியாவுக்கோ, மேற்குலகத்துக்கோ
தன்னுடைய பொருளாதாரத்தையும் சமூக அரசியலும் தானே வாழ்க்காத சுயாதிபத்தியத்துடன் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த அரசியலமைப்பு கூடாக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அடக்குமுறை சட்டங்களும் நீக்கப்பட்டு மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். எனவே அதை நோக்கிய இந்த போராட்ட பயணம் என்பது சம உரிமை இயக்கமாக இருக்கட்டும், மக்கள் போராட்ட முன்னணியாக இருக்கட்டும், நாங்கள் தொடர்ந்தும் மக்களுக்கான நீதி கிடைக்கும் வரை, நாட்டில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். நாட்டில் உள்ள அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் நேரத்தை நாங்கள் சொல்லிக் கொள்வது, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதை போராட்டம் மட்டுமே. மக்கள் போராட்டத்தால் மட்டுமே இந்த அமைப்பு முறையை மாற்றி அமைக்க முடியும். எனவே வாருங்கள், கைகோர்த்துக் கொண்டு போராடுவோம், முன் செல்வோம், வெற்றி பெறுவோம் என்று கூறுகிறது. காணவில்லை 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 எம்மவரை காணவில்லை எம்மவரை காணவில்லை ஏனிட்டும் அல்ல மௌனம் ஏனிட்டும் அல்ல மௌனம் ஏனிட்டும் அல்ல மௌனம் எங்கே எங்கே உங்களுக்கே எங்கே எங்கே உங்களுக்கே இன்னும் இல்லை
ආණ්ඩුනම් සරින් සරේ හැමදාමත් අපේ යුක්තිය අහිමි කරපෝ ඉටු කරන්න ඒ හින්දායි ඡන්දය දුන්නේ තාමත් නෑ අපි ආවේ දිනාගන්න අපට අහිමි මර්ධනයට නල්ල මලේ අවශ්‍ය කර சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தமிழ் சிங்கள பேதமின்றி பலரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது.